السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله. أما بعد. கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவதாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி அபூ தாவூத் என்ற நூலிலே 61வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மிஃப்தாஹு ஸலாத்தி அத்-தஹூரு வ தஹ்ரீமுஹா அத்-தக்பீரு வ தஹ்லீலுஹா அத்-தஸ்லீமு. தொழுகையின் திறவுகோல் சுத்தமாகும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். தொழுகை எந்த வகையான தொழுகையாக இருந்தாலும் கூட, ஃபர்லாக இருக்கட்டும், வாஜிபாக இருக்கட்டும், சுன்னத்தாக, நஃபிலாக, பெருநாள் தொழுகையாக அல்லது ஜனாசா தொழுகையாக, எப்படிப்பட்ட தொழுகையாக இருந்தாலும் அதற்கு சுத்தம் அவசியம். சிறுதொடக்கை விட்டோம், பெருந்தொடக்கை விட்டோம், சுத்தமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல் குர்ஆனிலே ஒரு வசனத்தில் பேசுகின்ற பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனு இதா குன்தும் இலஸ் ஸலாத்தி ஃபக்ஸிலு வுஜூஹக்கும் வ ஐதியக்கும் இலல் மராஃபிகி. ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் தொழுகைக்காக தயாராகிவிட்டால் உங்கள் முகங்களை நீங்கள் கழுக வேண்டும், உங்கள் கரங்களை நீங்கள் கழுக வேண்டும், உங்கள் கால்களை நீங்கள் கழுக வேண்டும், தலையில் ஈரக்கையால் தடவ வேண்டும் என்று இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். ஆனால் இன்குன்தும் ஜுனுபன், நீங்கள் பெருந்தொடக்கூடியவராக ஆகியிருந்தால், அதாவது மனைவியோடு உறவு கொண்டிருந்தாலோ அல்லது தூக்கத்திலோ விழிப்பிலோ விந்து வெளியாகிவிட்டாலோ மாதவராய் நின்று விட்டாலோ, இவர்கள் எல்லாம் பெருந்தொடக்கூடியவர்கள். இவர்கள் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரையிலோ எல்லா பகுதிகளிலும் தண்ணீர் படுகின்ற அளவிற்கு குளித்தாக வேண்டும், கடமையான குளிப்பு. இப்படி சுத்தமான பின்னால் தான் தொழுகைக்காக தயாராக வேண்டும். சுத்தம் இல்லாமல் 1000 ரக்காத்துகள் தொழுதாலும் கூட அதை நிச்சயமாக அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அபூ தாவூத் என்ற நூலில் 101வது செய்தியாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி பதிவு செய்யப்படுகிறது. லா ஸலாத்த லிமன் லா வுலூஅ லஹு. யாருக்கு வுது இல்லையோ, வுது என்று சொன்னால் அங்க சுத்தி, குறிப்பிட்ட சில அங்கங்களை, உறுப்புகளை கழுவுவதற்கு பெயர் தான் வுது என்று சொல்லப்படும். யார் வுது செய்யவில்லையோ அவர்களுக்கு தொழுகை கிடையாது. வலா வுதுஅ லிமன் லம் யذ்குர் இஸ்மல்லாஹி தஆலா அலைஹி. ஒளி செய்வதற்கு முன்னால பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்ல வேண்டும். இது பெரும்பாலும் நம்ம அறிந்திருக்கவில்லை. ஏதாவது பேசிக்கிட்டே தான் நம்ம ஒளி செஞ்சுக்கிட்டே இருக்கோம். உலக கதையெல்லாம் பேசும்போது பிஸ்மில்லாவை மறந்துருக்கோம். உலக கதைகள்லாம் பேசிக்கிட்டே ஒளி செய்யும் போது முகத்தை கருக்க மறந்துருக்கோம், அல்லது கையை கருக்க மறந்துருக்கோம், வசதி செய்ய மறந்துருக்கோம். அதான் ஒளி செய்யும் பொழுது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லிதான் உணுவை நாம் ஆரம்பிக்க வேண்டும். பிஸ்மில்லாஹ் நாம் சொல்லிவிட்டால் அந்த இடத்தை ஷைத்தானுக்கு வேலை இல்லாமல் போய்விடும். வீணான பேச்சுக்கள் அங்கே வரவே செய்யாது. அப்ப பிஸ்மில்லாஹ் யார் சொல்லவில்லையோ அவர்களுக்கு ஒழுவே சேராது என்று பெருமானார் சொல்வார்கள். ஒழுவே சேராதுன்னு அர்த்தம், அந்த ஒழு பரிபூரணமான ஒழுவாக ஆகாது. எனவேதான் ஒழு செய்வதற்கு முன்னால் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்
என்று சொல்ல வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். மற்றொரு செய்தியை பாருங்கள், தபரானி என்ற நூலிலே பதிவு செய்யப்படுகிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா அபூ ஹுரைரா இதா தவல்லஅத, அபூ ஹுரைராவே நீர் ஒழு செய்ய ஆரம்பித்தால் ஃபக்குல் பிஸ்மில்லாஹி வல்ஹம்துலில்லாஹ். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுக்கிறார்கள், நீ ஒழு செய்ய ஆரம்பித்தால் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்ல வேண்டும், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்ல வேண்டும். ஏன் அல்லாஹ்வை நாம் புகழுகிறோம்? எத்தனையோ இஸ்லாமியர்கள் தொழுகை கடமை இருந்தும் கூட அவர்கள் ஒழு செய்யாமல், தொழுகாமல், அல்லாஹ்வை நினைவு கூறாமல் வெளியே சுற்றிக் கொண்டே இருக்கின்றார்கள். ஆனால் அல்லாஹ் உனக்கு ஒழு செய்கின்ற பாக்கியத்தை தந்திருக்கின்றார். அதனால் நீ அல்லாஹ்வை புகழ வேண்டும். நல்லா நினைச்சு பாருங்க, அல்லாஹ் நாடி இருந்தா இன்னைக்கு நம்ம யாருமே சுபு தொழுகைக்கு வந்திருக்க முடியாது. அல்லாஹ்வுடைய நாட்டம் இருக்கும் போதுதான் காலையில குயில் எழுந்து ஒழு செய்வதற்கு நடந்தோ வாகனங்களிலோ பள்ளிவாசலுக்கு வந்து அல்லாஹ் ரசூலை பற்றி பேசப்படுகின்ற சபையில் அமர்ந்து 4 செய்திகள் அல்லாஹ் கேட்க வச்சிருக்கிறான் அப்படின்னா இது அல்லாஹ் யாருக்கு நாடுகின்றாரோ அவர்களுக்குத்தான் இந்த பாக்கியம் கிடைக்கும். அப்ப நாம ஒழு செய்கின்றோம். ஒழு செய்வதனால் அல்லாஹ் நம்மை நாடிவிட்டான். எனவே எல்லா புகழும் அல்லாஹ்விற்கே என்று அல்லாஹ்வை புகழ வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து சொன்னார்கள், ஃபஇன்ன ஹிஃபலதக, பிஸ்மில்லாஹ் சொல்வதையும் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வதையும் நீ பாதுகாத்துக் கொண்டால், அதை வளமையாக்கி கொண்டால், லா தஸாலு துக்தபு லக்கல் ஹஸனாத்து ஹத்தா தஹதுஸ மின் தாரிகல் வுதுஇ. அந்த ஒழுவை கொண்டு தொழுதாலும் சரிதான், தொழாவிட்டாலும் சரிதான், குர்ஆனை ஓதினாலும் சரிதான், ஓதாவிட்டாலும் சரிதான், அந்த ஒழுவை முடிக்கின்ற வரையிலும் நம்ம சும்மாவே இருந்தாலும் கூட நமக்கு நன்மைகள் எழுதப்பட்டு கொண்டே இருக்கும். சில பேர் என்ன செய்வாங்கன்னா, அசருக்கு செஞ்ச ஒழுவை கொண்டு போய் இஷா வரைக்கும் வச்சிருப்பாங்க. இடையில ஒழுவை முடிக்கவே மாட்டாங்க, காத்து பிடிக்க மாட்டாங்க, தூங்க மாட்டாங்க, மனஜலம் கழிக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஒழுவோடு இருக்கும் காலமெல்லாம் நமக்கு நன்மைகள் எழுதப்பட்டு கொண்டே இருக்கும். அவர் அமல் செஞ்சாலும் சரிதான், அமல் செய்யாலும் சரிதான், ஆனால் ஒழுவை முடிக்க கூடாது, பாவமான காரியங்களை அவர் ஈடுபடுவது கூடாது. இந்த மாதிரி இருக்கும் காலமெல்லாம் துக்தபு லக்கல் ஹஸனாத், உனக்கு நன்மைகள் எழுதப்பட்டு கொண்டே இருக்கும் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு உபதேசம் செய்வதன் மூலமாக நமக்கும் அந்த உபதேசத்தை பெருமானார் செய்கிறார்கள். தொழுகைதான் முடிஞ்சிட்ட காத்த பிரிப்போம் அப்படின்னு வேலைக்கு நம்ம பிரிப்பது கூடாது. வேண்டும் என்று சிறுநீர் கழிப்பது கூடாது. காற்று பிரிவதாக இருந்தால் பிரித்துக் கொள்ளலாம், அதில் தவறு கிடையாது. சிறுநீர் வருவதாக இருந்தால் ஒருவன் இருந்தால் நல்லதானே, இந்த 2 மணி நேரம் அடக்கி வச்சுக்கிடுவோம், அது கூடாது. இயற்கையாக வருமானால் நாம் தடுத்துவிட வேண்டும். இல்லை என்றால் முடிந்த அளவிற்கு ஒன்றோடு நாம் இருப்பதற்கு பழகிக் கொள்ள வேண்டும். இருக்கும் காலமெல்லாம் நமக்கு அல்லாஹ் நன்மைகளை தருவார் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத் தருகிறார்கள். எல்லாம் வல்ல இறைவன் எப்பொழுதும் ஒருவோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.